தோழர் நாகராஜன், தோழர் சுகந்தி, தோழர் தீபலட்சுமி, தோழர் அபின்மலர், தோழர் அபிராமி, தோழர் ரமேஷ் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வழங்கி என் உரையை தொடர்ந்து மகிழ்ச்சி. 2 நாட்களுக்கு முன்னால் இன்னொரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக இதை அரங்கியிருந்தேன். இப்போ இந்த நூல் வந்து என் கையில் வந்து ஜூன் மாதம் 24 இந்த புத்தகம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு நிறைய புத்தகங்கள் வந்திருக்கும் போது நான் உண்மையில் ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த புத்தகம் என் கையில் வந்ததுக்குனால் நான் உடனடியாக படிக்கவில்லை. ஒருவேளை இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கான்னா இந்த புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த புத்தகத்தை முழுமையாக ஒரு முறை பார்த்து விட்டேன், சில இடங்களில் ஆழமாக படித்து விட்டேன் என்று உறுதியளித்து தான் நான் அந்த பேச்சை தொடர்ந்துள்ளேன். அதுக்கு முன்னால் நான் வந்து புத்தகம் இருக்கா இல்லையான ஒரு நாள் வந்து ஒரு எப்படியாவது ஒரு தபால்லையோ அல்லது நான் எங்கேயோ போனேன்னா ஒரு 10-20 புத்தகம் வீட்டில் சேர்ந்துடும். இந்த புத்தகத்தை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. இந்த இப்போ இருக்கிற வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால நான் வந்து எங்கேயாவது லைப்ரரிக்கு அனுப்பிச்சிடுவேன். ஒருவேளை அவங்க புத்தகத்தை நான் அனுப்பிச்சிருக்கக்கூடுன்னு சொல்லி இன்னொரு புத்தகம் கேட்டு வாங்கிட்டேன். இது கிடைச்சதுனால அந்த புத்தகத்தை ரோஜாமுருகே இயக்குனருக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த புத்தகத்தை பற்றிய உரையாடலை எங்கிருந்து தொடங்குது? நான் வந்து இந்த புத்தகத்தினுடைய அட்டையிலிருந்து தொடங்கணும்னு விரும்புகிறேன். அது பெண் அன்றும் இன்றும் அப்படின்னு தோழர் நர்மதா தேவி எழுதியிருக்கிற புத்தகம் வந்து ஒரு பெரிய உள்ள ஒரு இடையுள்ள கனமான உருவம் உள்ளடக்கம் எல்லாத்துலேயும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேச வேண்டியது. இந்த புத்தகத்தினுடைய அட்டையில் நான் ஏன் தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த புத்தகத்தினுடைய அட்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த அட்டையில் வந்து நம்ம உழைப்பாளர் சிலை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் வந்து மெரினா கடற்கரையுடைய உழைப்பாளர் சிலை. சென்னை ஓவியக் கல்லூரியில் வந்து ராய் சௌத்ரி முதல்வராக இருக்கிற காலத்தில் அப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்காரு. 1959ஆம் ஆண்டு அது குடியரசு தினத்துக்கு ஒரு நாள் முன்னதாக அந்த சிலை பற்றி நான் கவிதை எழுதியிருக்கேன். இந்த சிலை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த சிலை செதுக்கப்பட்டது. அந்த சிலையில் வந்து 4 ஆண்கள், 4 பேர், 4 தொழிலாளர்கள் வந்து ஒரு பாறையை ஒரு நெம்புகோல் மாதிரி ஊட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னாலும் மெரினாவில் பார்க்கலாம். அந்த 4 பேருமே ஆண்கள். அது வந்து உடல் உழைப்பு சேர்ந்தது, ஒரு பாறையை நெம்புறது அப்படிங்கிறதும் அந்த காலகட்டத்தில் அவங்க நினச்சிருக்கலாம் ஆண்கள் தான் அப்படி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சிலை வந்த காலத்திலேயே அதுக்கு பெரிய எதிர்வினை ஒன்றும் வந்ததா தெரியல. ஆனால் அதுக்கு பின்னால் பேசியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதற்கு பின் வந்த காலகட்டங்களில் எதுக்கு இந்த 4 பேர் சிலையிலையும் ஒரு ஆண்களே இருக்காங்க, ஏன் இந்த சித்தாள் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி கட்டட வேலை பார்க்குறவங்க, சுரங்கங்களில் வேலை பார்க்குறவங்க, கனிம தொழிலில் வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டமான வேலைகளை வந்து பெண்கள் பார்க்குறாங்க இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும். அப்படி இருக்கும்போது இந்த சிலையில் எதுக்கு 4மே ஆண்களாக இருக்கணும் அப்படின்னு பிற்காலத்தில் பேசப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் எந்த எதிர்வினையும் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தினுடைய அட்டையில் உழைப்பாளர் சிலை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த எண்ணெயும் இல்லை. இது வந்து உழைப்பாளர் சிலை, ஆனால் அந்த 4 பேரும் பெண்கள். அப்படிதானே தோழர்? அதை நினச்சி தான் பண்ணியிருப்பீங்க. 4 ஆண்கள் உருட்டி விடும் பாறையை அதே மாதிரியை வைத்து அந்த 4 பேரையும் பெண்களாய் சித்தரித்து ஒரு அட்டைப்படத்தை இந்த புத்தகத்திற்கு போட வேண்டும் என்றால் அது அப்படிப்பட்ட புத்தகம். பெண் அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு உலக கண்ணோட்டத்தில் பேசுகிற ஒரு புத்தகத்துக்கு வந்து நீங்கள் வேறு எந்த அட்டையை போட்டிருந்தாலும் இதில் எப்படி வேணாலும் அட்டை போட்டிருக்கலாம், ஒரு சித்திரத்தை வரைஞ்சிருக்கலாம். அது இந்த இதில் சொல்கிற விஷயத்தெல்லாம் மெட்டஃபராக கொண்டு வருதுன்னு நம்ம பெருமையாக பேசிடலாம். ஆனால் இதே சென்னையில் இருக்கிற ஒரு சிலையில் இருக்கக்கூடிய 4 ஆண்கள் என்பதை 4 பெண்கள் என்று மாற்றி ஒரு சித்திரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த புத்தகம் பேசப்படுகிற விஷயம். இதை ஒரு நட்ஸல்ல, ஒரு மெட்டஃபாரிக்கா, ஒரு சிம்பாலிக்கா, ஒரு குறியீடா நான் அதை இன்றைக்கி தான் கவனித்தேன். இந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. நான் முதலையும் பார்த்தேன், 2-3 நாள் அதை பார்த்துட்டு இருக்கேன். இப்படி படித்து உள்ளே தான் படிக்கிறேன், கோடு போடுறேன், அட்டை போடுறேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம ஆஃபீஸில் காத்துட்டு இருக்கும்போது திருப்பி ஒரு தடவை பார்த்தேன், என்னடா இங்கே கொண்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். உடனே டக்குன்னு பார்த்தேன், உடனே இது பார்த்துட்டு போட்டு நான் சுந்தர்ட்டையும் கேட்டேன், இது 4 பேர் பெண்கள் தான் என்ன பண்ணேன். உடனே போய் நம்ம அங்கே ஆண்களில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் உடனே கூகுளில் போய் பார்க்குறேன். இங்கே தான் மேட்டர், இந்த அட்டையில் தான் இது தொடங்கி இருக்கு. அப்படின்னா நீங்கள் புத்தகம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறேங்க. இந்த புத்தகத்தை வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு 360 டிகிரி
ஒரு விஷயத்த இதில் பேசுகிற விஷயம் வந்து ஒரு யூனிவர்சல் மேட்டர். இதை வந்து இந்த பெண்ணடிமைத்தனம், பெண்கள் மீது செலுத்தப்படுகிற ஆதிக்கம், பெண்களுடைய பிரச்சனை என்ன, ஒரு உழைக்கும் வர்க்கமாக ஒரு சமூக பொருளாதார அரசியல் சூழல்களில் ஒரு பெண் என்ன வகையான விஷயங்களை கடந்து வருகிறாள் என்பது அன்றும் இந்த பிரச்சனை சந்திக்கப்பட்டிருக்கிறது. இடைக்காலத்திலும் சந்திக்கப்பட்டிருக்கிறது, இப்போதும் சந்திக்கப்படுகிறது. அமெரிக்காவிலும் இது எதிர்நோக்கப்படுகிறது, தென் அமெரிக்காவிலும் எதிர்நோக்கப்படுகிறது, ஐரோப்பாவில் எதிர்நோக்கப்பட்டது, இந்தியாவில் சந்திக்கப்படுகிறது. அப்போ இது வந்து நிலம் காலம் என்ற 2 எல்லைகளையும் கடந்த ஒரு யூனிவர்சல் இஷ்யூ மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸ்பேசியல் டெம்போரல் அப்படிங்கிற 2 பவுண்டரிஸும் அப்பாற்பட்ட ஒரு பொதுமையான ஒரு விஷயம் இருக்குது. அந்த பொதுமையான விஷயத்தை நம்ம தொடர்ந்து உரையாடிக்கிட்டே இருக்கோம் நம்ம இலக்கியங்களில், இலக்கணங்களை. சரி, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? போன முறையும் நிகழ்ச்சி நம்ம இந்த புத்தகத்தை வெளியிடும் போது அங்கேருந்து சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்கும்போது அதை விட நம்ம சவுண்டு அதிகமாக பேசி அதை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். அதை கட்டாயம் நாங்கள் செய்வோம். அதனால் நீங்கள் தளர்ச்சி அடைய வேண்டியதில்லை. நாங்கள் இந்த அட்டையில் தான் இருந்தது. இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை எழுதியிருக்கவங்க. அந்த புத்தகம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக திங்க் பண்ணப்பட்டு, அதாவது ஒரு சிந்தனையில் வந்து ஒரு ஹெவியாக நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோங்க. எனக்குலாம் என்னுடைய புத்தகத்தை இந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் எழுதும்போது எனக்கு அப்படி ஒரு இனம் புரியாத பயங்கரமான பெருமிதம் உண்டு. சில நேரங்களில் நிறைய நேரங்களில் இப்போல்லாம் நான் யூஸ்ட் ஆகிட்டேன். அந்த ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன் எழுதி முடிச்சப்போனா நிறைய தடவை அந்த புத்தகத்தை தடவி பார்த்து அழுதுருக்கேன். தடவினோடனே என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அது ஒரு 35 வருஷம் அது பின்னாலேயே இருந்திருக்கேன். ஐஏஎஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு, எலெக்ஷன் நடத்திக்கிட்டு, ஃபைனான்ஸ் பட்ஜெட் எழுதிக்கிட்டு, அப்புறம் ஃப்ளட்டை பார்த்துட்டு, சைக்ளோன் பார்த்துட்டு, இதுக்கு நடுவில் ராத்திரிலாம் எழுதுனது வந்து இந்த புத்தகம் அப்படி கையில் வந்து இந்த புத்தகத்தை தடவி பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். இந்த புத்தகத்தை வந்து அவங்க ரொம்ப மதிச்சு எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட்டு உருவாக்கின விதம் அதில் வந்து அணிந்துரை எழுதியிருக்கவங்கலாம் ஒரு நீளமாக ஒரு ஜி ராமகிருஷ்ணன் தோழர் எழுதியிருக்காரு, தோழர் கே பாலகிருஷ்ணன் சிறப்புரை, அப்புறம் தோழர் வாசிகி வாழ்த்துறை, பேராசிரியர் வெங்கடேஷ் ஆத்ரேயா அவருடைய வாழ்த்துறை 2, இவங்களுடைய எண்ணுரை. இது எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். அந்த புத்தகம் சொல்ல வருகிற விஷயத்தை இவங்க எல்லாரும் பல கோணங்களில் அனலைஸ் பண்ணி இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை அவங்க சொல்கிறாங்க. இந்த புத்தகம் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு 2ஆம் பதிப்பு வந்திருக்கு அப்படின்னு தோழர் நாகராஜன் சொன்னது மாதிரி இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து முதல் பதிப்பு போகிறதே கஷ்டம். அதுக்கு பின்னால் 2ஆம் பதிப்பு. இப்போ தமிழ் சமூகத்தில் வந்து நான் எங்கள் இந்தியா முழுவதும் பணியாற்றிருக்கேன். நான் பார்த்த அளவுக்கு தமிழில் வந்து ஒரு வாசிப்பு பற்றிய மாறுபட்ட கருத்து உண்டு. கேரளாவில் உடைய வாசிப்பு, கன்னடாவில் இருக்க வாசிப்பு, தமிழுடைய வாசிப்பு பற்றி பல்வேறு சூழல்கள், பல்வேறு கருத்துக்கள். ஆனால் இந்தியாவிலேயே பொது நூலக சட்டம் என்று ஒரு சட்டத்தை முதலில் இயற்றிய மாநிலம் தமிழ்நாடு தான். 1948 ஜனவரி 30. அதுக்கு பின்னால் 2002 ஒரிசாவினுடைய பொது நூலக சட்டத்தை நான் தான் எழுதினேன். அங்கே கொண்டு வந்து எத்தனை வருஷத்துக்கான 48 எங்கே இருக்குது, 2002 இருக்குது. அப்போ ஒரு தனி மனிதனுக்கு பெர் கேபிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பப்ளிக் லைப்ரரி ஒவ்வொரு மக்கள் தொகையில் இருக்கிறது வந்து இந்தியாவிலேயே அதிகம் வந்து மேற்கு வங்காளத்தில் ஒதுக்கீடு செய்யப்படும். அதுக்கு அடுத்து 2வது நிலையில் வந்து தமிழகம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சொல்கிறேன் 4500 கிட்டத்தட்ட வட்டார நூலகங்கள், இந்த லோக்கல் லைப்ரரி என்று சொல்லப்படுகிற லைப்ரரி அத்தாரிட்டி செயல்படுகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக கண்காட்சிங்கிற கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மாநிலத்தில் புத்தக கண்காட்சி பார்த்துருக்கோம். பெங்காலில் நடக்கும், அதே மாதிரி டெல்லியில் நடக்கும், ஒரிசாவில் இதே மாதிரி நாங்கள் தொடங்கினோம். இதே மாதிரி இங்கே இருக்க மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்குது. பதிப்பாளர்கள்லாம் 4-5 பிரிவாக பிரிஞ்சு 3-4 கண்காட்சி நடக்கும். ஒரே வருஷத்தில் 2-3 நடக்கும். இங்கே கொஞ்சம் கூட்டம், அங்கே கொஞ்சம் கூட்டம், இந்த அசோசியேஷன் அவங்கெல்லாம் கூப்பிட்டு நான் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி ஒரு தடவை வந்து அரசினுடைய நிதி உதவியோடு தமிழ்நாடு மாடலில் அவங்களுக்குலாம் உதவி செஞ்சு ஒரே ஒரு கண்காட்சி வச்சோம். மாவட்ட அளவில் வைக்கலாம் முயற்சி பண்ணும்போது தமிழ்நாட்டில் இப்போது மாவட்ட அளவில் நடக்கிற போது சில இடங்களில் செய்ய முடியுதே தவிர இந்தியாவில் வேறு எங்கும் மாவட்ட அளவில் இங்கு நடப்பதை போல புத்தக கண்காட்சிகள் நடைபெறுவது இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த மாதிரி புத்தகங்களை வந்து ஏன் 2ஆம் பதிப்பு வருது, ஏன் வந்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தள 40,000 புத்தகம் எனக்கு எண்ணிக்கையே தெரியாது. ஏன்னா அவருக்கே தெரியும் நான் வந்து ராயல்ட்டி ஹெல்த்துக்கு வாங்கினதே கிடையாது. அதனால அது அதே மாதிரி தான் சிந்துவெளி பண்பாடு ஜேஓசி அதுவே கிட்டத்தட்ட 12,000 புத்தகம் இருக்குது. அவ்வளோ பெரியது, 3.5 கிலோ வெயிட் உள்ள புக்கு. ஆக வாசிப்பு நம்மக்கிட்ட இருக்குது.
இப்போ இந்த புத்தகம் வந்து ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயத்த 360 டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 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 ட்ரோன் வியூ அல்லது ஒரு குளோபல் வியூ. ஏன்னா அது எடுத்துக்கிட்ட சப்ஜெக்ட்லேயே ஒன்று கண்டென்ட் சார்ந்து, 2 வந்து ஸ்பேஸ். இப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் சார்ந்தும் போது இந்த பெண்ணடிமைத்தனத்தினுடைய இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் ஒரு 8 சாப்டர் இருக்குது. இதனுடைய 512 பக்கம், 8 பகுதி. பகுதி 1 வந்து இன்ட்ரோடக்டரி சாப்டர் தான், வர்க்க சமூகத்தின் தோற்றத்தோடு இணைந்து உருவான பெண்ணடிமை முறை. இந்த பெண்ணடிமை முறை அப்படிங்கிறது எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத அதை யார் பேசுகிறாங்கிற பொறுத்து அவங்க வந்து ஏதாவது ஒன்று மீது காரணத்தை சொல்லுவார்கள். இப்போ நீங்கள் வந்து பொது உடைமையாளர்கள் அல்லது மார்க்சிய சிந்தனை உள்ளவர்கள் போகும்போது கட்டாயம் தவிர்க்க முடியாத வேர்டு வந்து கிளாஸ் ஸ்ட்ரகிள், வர்க்க போராட்டம், வர்க்கம் அப்படிங்கிறது அந்த வர்க்கத்திலிருந்து தான் எடுப்பாங்க. பெண்ணடிமை அதனால தான் வந்துச்சு, இந்த துதி பாடுறது அதில் தான் வந்தது அப்படிங்கிற உபரி, அப்புறம் இந்த உற்பத்தி உறவுகள் இதில் கான்செப்ட்லேருந்து வரும். இதை நான் தொடர்ந்து கவனிச்சிருக்கேன். ஆனால் அண்மை காலங்களில் தான் நம்ம வந்து அந்த வர்க்கத்தை பேசுவதோடு இந்த ஜாதியம் என்பதனுடைய அந்த அந்த தாக்குதலுடைய மிக முக்கியமான என்ன விளைவு, பக்க விளைவு. இப்போ நம்மலாம் பொது உடைமையில் நான் தொடக்கத்தில் வந்து இன்றைக்கி வந்து தாமுசாவுக்கு வந்து 50 வயசு, எனக்கு 68 வயசு. நான் கிட்டத்தட்ட 50 வருஷமாகவே தாமுசா மேடையில் பேசியிருக்கேன். அப்போ தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்தேன். நாங்கள் ஒரிசாவில் வேலை பார்க்கும்போது ஒரு மீட்டிங் போட்டு தோழர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போடுவாங்க, அதையும் செஞ்சுருக்காங்க. அங்கே நான் தொடர்ந்து இங்கே பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அது 80கள்லேருந்து 90கள்லேருந்து நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ இது வந்து இந்த வர்க்கம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து எனக்கு வியப்பில்லை. அப்படி தான் ஆரம்பிக்க முடியும். கடைசியில் வந்து இருப்பதும் பறிக்கப்படும் காலத்தில் நமது கடமைகள், அதுதான் பகுதி 8. அதாவது இந்த பெண்ணடிமை முறையினுடைய தோற்றம் எது, தி ஆரிஜின் ஆஃப் தி, அதனுடைய ஆரிஜினை பேசுகிற ஒரு பகுதியில் தொடங்கி இருக்கிறதும் இப்போ இருக்கிறதுக்கே ஆபத்து வந்த சூழலில் இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த நிகழ்காலத்தை பேசுகிற அந்த பகுதி 8. இதுக்கு நடுவில் தான் அந்த 8 பகுதிகள் வருது. ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அவங்க கொண்டு வர மெட்டீரியல் இல்லை. எனக்கு வந்து ஒரு ஆய்வு நூல் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஹெச்டி தீசிஸ் எழுதுறதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். ஹார்வர்ட் ஸ்டைல் சீட்டு அல்லது கேம்பிரிட்ஜ் ஏதோ ஒரு மெத்தடாலஜி இருக்கும். எம்ஃபில் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ ஒரு மெத்தடாலஜி எதுக்கு இருக்கா அப்படின்னா மெத்தடாலஜி இருக்குது. இதில் வந்து ஃபுட் நோட்லாம் போட்டு அப்படி மட்டும் கிடையாது. ஒவ்வொரு பகுதிக்கும் கடைசியில் சாப்டர் வைஸ் ஒரு பார்ட்டு, அந்த சாப்டர் அத்தியாயம், ஒவ்வொரு பகுதிக்கும் அத்தியாயம் 1, அத்தியாயம் 2ன்னு ஆதார நூல்கள்னு ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அப்போ இந்த புத்தகம் வந்து ஆதாரத்தோடு பேசுது, நமது தரவுகளையோடு பேசுது. நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தரவுகளோடு பேசுது. தரவுகளோடு பேசுகிற நூல்களே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. தரவுகளோடு பேசுகிறது தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் சாட் ஜிபிடியில் கேட்டு, அதில் இதை கேட்டு, கிராக்கில் கேட்டு, என்னத்தையும் எழுதிட்டு ஒரு மாதிரி அதை வந்து முனைவான்னு நமக்கு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி குழப்பி அடிப்பாங்க. இதில் வந்து தரவுகளோடு இது கட்டமைக்கப்பட்டிருக்கு, தரவுகள் பேசப்படும். அப்போ சாப்டர் வைஸ் பார்க்கும்போது எனக்கு சில கருத்துக்கள் உண்டு. அதை நான் வந்து எப்படி பேச வர்றோங்கிறத நம்ம பற்றி பேசுவோம். அந்த ஆரிஜின் ஸ்டோரியிலேருந்து சில இடங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறத சொல்லிவிட்டு இதை பற்றி தொடர்பான சில கருத்துக்களை நான் பேச விரும்புவேன் சொந்தமாக. அதனால் நான் இந்த இதில் வந்து என்னை கவர்ந்த சில விஷயங்கள், இது ஒரு உலக நூல் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதை பேசுகிற கண்டென்ட் வந்து ஒரு குளோபல் கண்டென்ட். இது டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லை ஒரு யூனிவர்சலாக பார்க்குது. அதில் இந்தியாவுக்குன்னு ஒரு கூடுதல் வக்கரம் இருக்குது. நமக்கு வந்து வி ஹேவ் த அடிஷ்னல் டாக்ஸிசிட்டி. நம்ம வந்து ஒரு வக்கரமான ஒரு சமூகம். நம்ம மற்றவங்களுக்குலாம் இருக்க பிரச்சனை ஒன்றா வர்க்க பிரச்சனை மட்டும் இருக்கும். சிலருக்கு வர்க்கத்தோடு சேர்ந்து இந்த இனவெறி நிறவெறி இருக்கும், அப்பர்டைடு இருக்கும். நமக்கு வந்து வர்ணாசிரம், ஜாதி அப்படிங்கிற ஒரு கூடுதல் வக்கரம் ஒன்று இருக்குது. அந்த வக்கரம் நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டேங்குது. அதுலேருந்து வெளியில் வர முடியல. அப்போ நமக்கே பிரச்சனை வந்துடும். இது வகுப்புவாதமா, வர்க்கமா, இதில் என்ன பிரச்சனை, எதுலேருந்து எதுக்கு எப்படி ஆனது அப்படிங்கிறது நமக்கு அடிஷ்னல் பேர்டன் இருக்குது. இந்த பேக்ரவுண்டில் தான் இதில் வந்து இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுதும்போது கொஞ்சம் இதெல்லாம் நடையெல்லாம் எனக்கு இந்த மாதிரி புத்தகம் எழுதி எனக்கு பழக்கம் உண்டு. இதை நடை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக எழுதுனீங்கன்னா ட்ரையாக இருக்கும், படிக்கவே முடியாது. அப்புறம் ரொம்ப லூஸாக, ரொம்ப இலகுவாக ரொம்ப எழுதுன்னு நினச்சிங்கன்னா ஏதோ நாவல் எழுதுகிற மாதிரி ஆகிடும். இந்த ரெண்டுக்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. நான் ஒரே ஒரு சில இடங்களில் வந்து நான் ஒரு உதாரணத்தை பட்டு காட்டுறேன். அது கூட இன்றைக்கி நான் பார்த்ததான் பேஜ் 68 நான் அப்படி குறித்து வச்சேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரைட்டிங்கை, பெண்களுடைய குடும்ப உழைப்பின் மதிப்பு என்ன அப்படின்னு ஒரு அத்தியாயம். நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க, அந்த வேலை பார்க்குறதுக்கு ஏதாவது நம்ம அதுக்கு ஒரு வேல்யூ, எக்கனாமிக் வேல்யூ போட்டிருக்கோமா, அந்த நம்ம ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு ஏதாவது ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோமா,
அப்படிங்கும்போது அவங்க அம்பை புக்கில் இருந்து கோட் பண்ணி, வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை என்ற கதையில் எழுத்தாளர் அம்பை அத்தனை ருசியான நாக்கை அடிமைப்படுத்தும் சாப்பாடும் மாயக்கம்பளத்தில் வந்தது போல அலட்டி கொள்ளாமல் இருந்தார்கள் அப்படின்னு அதில் ஆரம்பித்து, இவ்வளவு சுமை தங்கம் மீது சுமத்தப்படுவது சுரண்டல் என்ற விழிப்புணர்வே பெரும்பாலான பெண்களுக்கு கிடையாது. விரும்பி சாப்பிட்றாங்கிறதையே அதை ஒரு பெரிய மகுடம் மாதிரி வச்சுட்டு, இதை சமைச்சு கொடுக்காட்டினா அவன் செத்து போயிடுவாங்கிற மாதிரி அதையும் வச்சுக்கிட்டு, அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, யூ கோ டு ரீச் தி ஹார்ட் ஒன்லி த்ரூ தி ஸ்டமக்கு, இதயத்தை கவராக இருந்தால் வயிற்று மூலமாக போகணுன்னு வேற சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்து இது ஒரு பெருமையாக, இதுதான் வந்து இது ஒரு சுரண்டல் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்காங்க. அதை அவங்க தேங்க்லெஸ் ஜாப், நன்றி பாராட்டாத வேலை அப்படின்லாம் சொல்லிட்டு, எனக்கு இது பிடிச்சது வந்து எத்தனை ஏமாற்றப்பட்டாங்க. வெளி வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும் பெண்களை சும்மாதான் இருக்கிறார்கள் என்று வெகு காலம் குறிப்பிட்டு வந்தோம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, சும்மா தான் இருக்காங்க, சும்மாதான். என் பேத்தி கூட என்னுடைய இணையர்கிட்ட அப்படி கேட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தாத்தா தான் எந்த நேரம் ஓடிக்கிட்டே திரிகிறாரு, அவங்க அவ்வளோ சமையல் பண்ண, அவங்க இல்லாமல் எனக்குலாம் ஒன்றுமே தெரியாது. நான்லாம் ரிட்டையர்ட் ஆகி வந்து தான் முத காப்பி போட, அது ஒன்றும் பெருமை இல்லை, இப்போ நான் கற்றுக்கிட்டேன் எல்லாம். அப்போ நமக்கே என்னடா இவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்குன்னு சொல்லி எங்கள் பேத்தி அதே தான் சொல்லியிருக்காங்க, தாத்தா தான் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா இந்த வேலையினுடைய அருமை வந்து நம்ம சமூகத்தில் வந்து நம்ம ஒரு ஜிடிபி அது ஒரு நிகர மதிப்பு ஒன்று கொடுக்கவே இல்லை. சும்மா தான் இருக்கிறோம் என்று வெகு காலம் குறிப்பிட்டு வந்தோம். அப்படி சொல்லுவது உறுத்தலாக தெரிய தொடங்கியதோ என்னவோ. இப்போது அரசாங்கம், ஆய்வு நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை ஹோம் மேக்கர்கள் என்று சொல்கின்றன. இந்த தப்பு எல்லாருமே நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அறிமுகப்படுத்த என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, மேடம் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், சீஸ் அ ஹோம் மேக்கர். முந்தி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஹோம் மேக்கர் என்று பரவலாக காண்கிறோம். தமிழில் இந்த பட்டம் இல்லத்தரசி என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. காலம் முழுக்க அடிமையாய் வைத்திருந்து நாம் சுரண்டுகிற ஒருத்தரை இல்லத்தரசி என்று குறிப்பிடுவதைப் போல ஒரு அபத்தம் இருக்க முடியாது. பொய்யான புகழ்ச்சி பட்டங்களை வழங்கி உரிமைகள் பறிக்கப்படுவதை உணராமல் வைத்திருப்பது காலந்தோறும் பெண்களுக்கு நடப்பது தானே. பண்டைக்கால கற்புக்கரசி வரிசையில் இந்த கால இல்லத்தரசி பட்டம் எடுத்துக்கொள்ள வேண்டும் போல இந்த போலி பட்டத்தை வங்கக்கடலில் வீசி எறிந்துவிட்டு வேறு சுரணை மிக்க வார்த்தையை பயன்படுத்த தொடங்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஆய்வு சார்ந்த ஒரு புத்தகத்தை எழுதும்போது இந்த மாதிரி ஒரு நடை இருக்கும்போது தான் இவ்வளோ பெரிய புத்தகத்தை இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, திருப்பி வாங்குறாங்க. அப்போ இந்த புத்தகத்தினுடைய அவர் சொன்னது மாதிரி ஒரு எளிய நடை இருக்குங்கிறத நான் வந்து ஒரு அந்த ரைட்டிங் ஸ்டைலை வந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்லி நான் பாராட்ட விரும்புகிறேன். இதில் சில கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒரு கிளான்ஸ் இந்த தலைப்புகள்லாம் பார்த்துட்டு வரும்போதே ஒரு இடத்துல நான் ஸ்டக்காகி நான் உடனே இதை பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது பெண்களுடைய உழைப்பு, ஸ்வீட் கேபிட்டலிசம், இதெல்லாம் வந்து பஞ்சாலை பெண் தொழிலாளர்கள் ஒரு பார்வை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து காலனிய இந்தியாவில் முதலாளித்துவத்தின் தொடக்கமும் பெண் தொழிலாளர்கள் நிலையும் அப்படிங்கிறதுல இப்படி ஒரு பஞ்சாலை பெண் தொழிலாளர்கள் ஒரு பார்வை. குழந்தைகளுக்கு அபினி ஊட்டிய இந்திய பெண் தொழிலாளர்கள் வேலை பார்க்க போகும்போது அவங்கள வந்து நிம்மதியாக வேலை பார்க்கணும்னா யாரும் பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அவ்வளவு கண்காணி, அவ்வளவு கண்ட்ரோல், அவ்வளவு கொடுமை, அவ்வளவு குறைவான ஊதியம். அதுக்கு பின்னால் குழந்தைக்கு பால் ஊட்டுறதுலேருந்து இது வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்க குழந்தை வந்து அழுகக்கூடாதுன்னு சொல்லி அந்த குழந்தை என்ன 4ஆம் கிளாஸ்ல இருக்கும்போது இந்த உட்வர்ட்ஸ் கிரேப் வாட்டர்னு ஒன்று ஊற்றி விடுவாங்க. அதை பிள்ளைங்க அதை குடிச்சோம்னா லேசாக அப்படியே மயக்கமாக தூங்கும். இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த கிரேப் வாட்டர்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவனாவது ரொம்ப ஒரு மாதிரி பண்ணா கிரேப் வாட்டரை ஊற்றி விட்டுவாங்க. அவன் கிரேப் வாட்டர் ஊற்றி நல்லா தூங்குறான்னு சொல்லிடுவாங்க. இப்போ கிரேப் வாட்டர்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. பெண்கள் வந்து பஞ்சாலை பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு அபினி கலந்ததை அப்படின்ட்டு நான் என்னடா அது அபினி கலந்ததை வந்து நம்ம படித்ததே இல்லையே அப்படின்னு நான் படிக்க பார்த்தேன். எடுத்தோடனே எனக்கு வந்து ஏன் இது இந்த இதில் ஆச்சுன்னா பிழைக்க வேறு வழி இல்லை. சுப்பம்மாள் 159 இன்னும் சத்தமாக பேசு. சுப்பம்மாள், காந்தாளம்மாள், முத்தம்மாள், காளியம்மாள் எனும் இந்த 4 பெண் தொழிலாளர்கள் மதுரையின் மதுரா மில்லில் பணியாற்றினார்கள். அவர்களில் 2 கணவரை இழந்தவர்கள். ஒருவரின் கணவர் நீதிமன்றத்தில் பியூன் வேலை பார்த்தார். அவருக்கு சம்பளம் மாதம் 14 ரூபாய். இப்போ ஒரு காப்பி 250 ரூபாய் விமான நிலையத்தில். இன்னொருவனின் கணவர் அதே மில்லில் கட்டடப் பிரிவில் வேலை பார்த்தார். 4 பேருக்குமே வாரத்துக்கு 3.25 ரூபாய் கூலி இப்படின்னு இது ஆரம்பிக்குது.
இதை ஏன் இந்த மதுரா மில்லு படித்ததுன்னா, இந்த மதுரையில் இருக்கக்கூடிய இந்த மெஜினா மில்ஸு அப்படின்னு சொல்கிற மில்லு பக்கமே நான் எத்தனை 100 முறை நடந்திருப்பேன்னு எனக்கே தெரியும். சேதுபதி ஸ்கூலு, பேச்சியம்மன் படித்துறை, அந்த பகுதி சிம்மக்கல்லேருந்து போனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிறது, ஆரப்பாளையத்து அந்த பகுதியில், அந்த மெஜினா மில்ஸ் பகுதியில் வந்து நான்லாம் 100கணக்கான முறை போயிருப்பேன். அப்போ இந்த மெஜினா மில்ஸ், அதுக்குள்ள அம்பாசமுத்திரத்தில் ஒரு மில் இருந்தது, அப்புறம் ஹார்வி மில்லு நான் சொன்னாங்க, ஹார்வி மில், அப்புறம் மெஜினா மில்ஸு, அப்புறம் டேக் ஓவர்லாம் பண்ணாங்க. அதை பற்றி எழுதும்போது இந்த 1929ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட இந்திய தொழிலாளர்கள் பற்றிய ராயல் கமிஷன், அவன் என்னதான் வெள்ளைக்காரன் வந்து எல்லாம் சுரண்டா பண்ணப்பட அதுக்கும் ஒரு கமிஷன் போட்டு விசாரிச்சிருக்காங்க. அதை பற்றி நான் படிச்சுட்டு இருக்கும்போது பெண் தொழிலாளர்களின் மகப்பேறு நிலை, அவங்கள எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க. அதாவது பால் கொடுக்கறது கூட ஒரு கொலை கூட்டுற மாதிரி. ஏன்னா இவ்வளோ நேரமா குழந்தை அழுது பால் கொடுக்க போயிட்டு வந்தால் பால் கொடுக்க போகிறதுக்கு இவ்வளோ நேரமா யாரையாவது பார்த்து வச்சோம். அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் அப்படி வேலை வாங்கிட்டு இருக்கான். பெண்கள் வந்து அதை ஹேண்டில் பண்ணதுக்கு அந்த பின்னால் கூட கீதா இளங்கோவன் வந்து இந்த மாதவிடாய் பற்றி என்னுடைய தோழர் நண்பர் தான் அவர், அது 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை இது வந்து என்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து நானும் பொதுவாகவே பொதுவாக எனக்கு சமகால வாசிப்பு ரொம்ப குறைவு. நான் வந்து இதை வந்து எனக்கு அதை பற்றி வருத்தம் இருந்தால் கூட பெரிய கவலையெல்லாம் கிடையாது. எனக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு எனக்கு தூங்கி இருந்துச்சா சங்க இலக்கியம், சிந்துவெளி, இதுலேயே நான் 35 வருஷமாக தலைவிட்டால் தான் நான் என்ன சொல்ல விரும்பும் அதை சொல்ல முடியும். அதனால் இவர் இலக்கியத்தை படிக்காமல் போயிட்டோம், அவர் கவிதை படிக்காமல் போயிட்டோம், அவர் அவ்வளோ பெரிய புக் எழுதியிருக்காரு, இலக்கியத்தையே தலையில் தூக்கி வச்சிருக்காரு தமிழை, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. படிக்கலை, நேரம் இல்லையா, படிக்கலை, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதனால அந்த பெரிய இலக்கிய சிலுவைகளை தூக்குறதுலாம் நான் படித்ததே கிடையாது. எங்கேயாவது இந்த மாதிரி ஏதாவது எடுத்து புத்தகம் படிக்கும், இந்த புத்தகம் இந்த நிகழ்ச்சினால இதை நான் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ தெரியல அப்படிங்கிறத, என்னென்னா நடந்திருக்கு அப்படின்னு இவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். சரி, இங்கே தான் இந்த அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த அபினி மாதிரி இந்த இதை ஊட்டி குழந்தைகளை தூக்க வைக்கிறது வந்து இங்கே இல்லை, அதுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் நடந்திருக்கு. அப்போ அவங்க ஒரு இடத்துல அவங்க குறிப்பிடுவாங்க, ஒரு வளர்ந்து வந்த ஒரு நாடு வந்து அல்லது வளர்ந்த பொருளாதாரம்ங்கிறது வளர்ந்து வர்ற பொருளாதாரம். இந்த பக்கத்தில் ஒரு பக்கத்தில் பார்த்தேன், வளர்ந்து வர ஒரு பொருளாதாரத்துக்கு சொல்ல விரும்புறது நீ நாளைக்கு எப்படி இருக்க போறேங்கிறதா அப்படின்னு ஒரு இடத்துல. அது மார்க்ஸுடைய யாரோட ஏஞ்சல்ஸுடைய மேற்கோளர் வந்து எழுதியிருக்காங்க அவங்க இந்த புத்தகத்தில். அப்போ அதாவது நாங்கள் இதில் போகும்போது எங்கள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் அந்த கிறிஸ்தவ இதெல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க, இன்று உனக்கு நாளை எனக்குன்னு எழுதி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, ஒரு இது மாதிரி போய் இன்று பார்த்துருக்கீங்களா, என்ன நான்லாம் பார்த்துருக்கேன். ஸ்கூலுக்கு போகும்போது இருக்கேன், இன்று உனக்கு நாளை எனக்குன்னு போட்டிருப்பாங்க. கீழே வந்து ஏதோ ஒரு கோட் பண்ணியிருப்பாங்க, யார் மத்தேயு சொன்னதுன்ட்டு. ஏன்னா இன்று உனக்கு நாளை எனக்குன்னு சொல்கிறாங்கன்னா இது அதே தான். இன்று உனக்கு, இன்று எனக்கு, நாளை உனக்கு. இப்போ வளராதவனுக்கு இது அது அந்த கொடுமை தான் ஆப்பிரிக்காவில் நடக்குது. அந்த கொடுமை தான் இந்தியாவில் ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. அப்போ சில பொறுமைகள் இருக்குது, ஒரு காலகட்டம். அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து இது வந்து பெண்ணடிமையினுடைய தோற்றமா, ஆணாதிக்கம் எப்போ தொடங்குது, நில உடைமை பிரபுத்துவத்துக்கும் அதுக்கு என்ன தொடர்பு, உற்பத்தி உறவுகள், வேளாண்மையினுடைய உபரி பண்டமாற்று முறை, அது வணிகத்தினுடைய வளர்ச்சி, நகர்மயமாக்கல், இதுக்கும் இந்த மாதிரியான வளர்ச்சிக்கு என்ன தொடர்பு இருக்கு, வேந்தன் இருந்த இடத்துல இப்போ யார் இருக்கா, வணிகர்களுடைய நிலைமை காலப்போக்கில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறுவனங்கள் எப்படி இயங்கி வந்திருக்கின்றன, பொதுவாக சுரண்டலுக்கு ஆளாபவர்கள் எப்படி சுரண்டலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அதில் பாலினம் என்பது செக்ஸ்வல் அப்படிங்கிறது, பெண் என்பதே எப்படி ஒரு சுரண்டலுக்கான ஒரு களமாக இருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகம் வந்து உலகத்தினுடைய வெவ்வேறு பகுதியிலிருந்து வெவ்வேறு காலகட்டத்திலிருந்து தொடர்ந்து ஒரு முழு பார்வையை வைக்குது. அதனால இதில் பேசுகிற விஷயங்கள் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் பேசலாம். இது அமெரிக்காவிலேருந்து பேசலாம், இது இந்தியாவிலேருந்து பேசலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஜானர்லேருந்து நான் பேச விரும்புவேன். இப்போ இதுதான் இந்த புத்தகம் பேசுறது. நிறையா நான் நிறைய எனக்கு புதுசாக வாசித்து தெரிஞ்சுக்கிட்டேன். பெண்களை அணிதிரட்டும் பணிகள், நிலப்பிரபுத்துவ நகர்த்த போராட்டங்கள், பெண்களை அரசியல் படுத்தி அணிதிரட்டும் பணி தமிழ்நாடு, சோசலிச இந்தியா என்ற லட்சியம். அப்புறம் இன்னொரு இடத்துல நான் படித்தேன், பெண் என்ற அடிப்படையில் சுதந்திர இந்தியாவில் பெண்கள் குடிமக்கள் என்ற அடிப்படையில் பெண்கள் சந்திக்கும் பாகுபாடுகள். இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இது விஷயமா என்னுடைய ரெஃப்ளெக்ஷன், சில விஷயங்களை என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய வாசிப்புகளை சொல்லணும். இப்போ இந்த இடத்துல வந்து பெண்கள் ஒரு குடிமக்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்தியன் சிட்டிசன் ஆகிடும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களோ, கேரளாவில் இருக்கீங்களோ, அல்லது வடகிழக்கு இந்தியாவில் இருக்கீங்களோ, உங்களை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு இந்தியான்னு ஒரு நேஷனை உருவாக்கணும். அவன் சுதந்திரம் கொடுக்கும்போது பிரிட்டிஷ் இந்தியாலாம் சேர்ந்துருச்சு. மீதி இருக்க சமஸ்தானங்கள்லாம் நீ பாகிஸ்தானில் சேர்ந்துக்கிறாந்தாலும் சேர்ந்துக்கலாம், ராஜாலாம் இந்தியாவில் சேர்ந்துக்கலாம், முடிஞ்சா நீ தனியாக கூட இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டாங்க. சிலர் வந்து காஷ்மீர்லாம் நமக்கு தெரியும், காஷ்மீர்லாம் வந்து தனியாக இருந்துக்கலான்னு பார்த்தான். அப்புறம் தான் பிரச்சனை வந்து 1948
இந்த ஜூனாகாத் நவாப் வந்து இவர் வந்து அவரும் இந்த மாதிரி தான் பிரச்சனை பண்ணார். அப்புறம் ஹைதராபாத்தை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க நம்ம ராணுவம் வந்து. இந்த மாதிரி பல வரலாறு இருக்குது நமக்கு. பிரெஞ்சு பகுதி, போர்த்துகீஸ் பகுதி இதெல்லாம் இருக்குது. அப்போ முத இது ஒரு நாடு அப்படின்னு சொல்லி உருவாக்கி அம்பேத்கர் வந்து இதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தை கொடுத்து, உங்களுக்குலாம் தெரியணும், ஜனவரி 26, 1950 தான் முறைப்படி இந்த இந்தியா, இந்த ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா குடியரசு தனக்கான அரசியல் ஸ்தானத்தை தனக்காகவே அளித்து கொண்டது. அது வந்து 1950 ஜனவரி 26. ஆனால் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, தேர்தல் கமிஷன், அதனுடைய வயசு ஒரு நாள் முன்னால் 1950 ஜனவரி 25. அதை பற்றி நான் மண்டையை பிச்சுட்டு எதுக்குடா ஒரு நாள் முன்னால் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பிரசவம் பார்த்தாங்க அப்படின்னு என்னுடைய தமிழ் நெடுஞ்சாலையில் எழுதியிருக்கேன். நான் 10 வருஷம் தேர்தல் ஆணையத்தில் 30 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தல்கள் இப்படிலாம் நடத்தி அதிலே இருந்ததுனால அப்போனா ரொம்ப பெருமிதமாக இருக்கும். தேர்தல் ஆணையங்கிறது ஒரு நிறுவனத்தினுடைய அந்த சுதந்திரம் மாறாத அப்படி ஒரு கட்டமைப்பில் நாங்கள் எல்லாம் பணியாற்றியது ஒரு காலகட்டம், அது ஒரு காலம். அப்படின்னு இருக்கும்போது அந்த முத தேர்தல் ஆணையராக இருந்தவர் வந்து சுகுமார் சென் அப்படின்னு பேர். அவர் வந்து மேற்கு வங்காளத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்தவர். நேரு வந்து அவரை வந்து நீங்கள் வந்து இந்தியாவினுடைய ஒரே தேர்தல் ஆணையர் தான் பிறந்தாங்க. இந்த 3 மெம்பர்லாம் வரல. டிஎன் சேஷன் பிரச்சனை வரும்போது தான் அப்புறம் மல்டி கமிஷனர் வராங்க. அப்போ வந்து சுகுமார் சென் தான் கமிஷனர். அவருடைய ரோல் வந்து தேர்தல் நடத்துறது மட்டும் கிடையாது, வாக்காளர் பட்டியல்னு இந்தியாவில் ஒன்று கிடையாது. சில இடங்களில் வந்து கண்டோன்மெண்ட் தேர்தல் நடந்திருக்கு. அந்த கண்டோன்மெண்ட் தேர்தலுக்கு சில வாக்காளர் பட்டியல் இருக்கு. அரசியல் சாசன அந்த நிர்ணய சபைக்கு ஒரு தேர்தல் நடந்திருக்கு, அதில் எல்லாரும் ஓட்டு போட முடியாது. அப்போ எல்லாருக்கும் வாக்குரிமை என்று இந்தியா சொன்னதுக்கு பின்னால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியர்கள் ஓட்டு போட தொடங்கி ஆஸ்திரேலிய பழங்குடி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய அபாரிஜின்ஸும் எல்லாரும் ஓட்டு போடலாம்ங்கிற உரிமை வருவதற்கு 95 ஆண்டாச்சு. அமெரிக்காவில் தேர்தல் நடந்து எல்லாரும் கருப்பர்கள் எல்லாருமே ஓட்டு போட முடியுங்கிற நாள் வர்றதுக்கு சில 100 ஆண்டுகள் கழித்து தான் வந்தது. அது கடைசி வரைக்கும் போராடின. மார்ட்டின் லூதர் கிங் 65 கூட போராடுறார். நம்ம ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுவோம், சுவிட்சர்லாந்துக்கு போகிறோம், ஆல்ப்ஸ் மலைக்கு போனேன், ஹனிமூனுக்கு போனான்ட்டு. ஆனால் சுவிட்சர்லாந்தில் பெண்கள் ஓட்டுரிமை வந்தது 1970-71 தான், 72 நினைக்கிறேன். இப்போ 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெண்கள் ஓட்டுரிமை கிடையாது. அதுக்கு முன்னால் பல நாடுகளில் வந்து மேல் ஃப்ரான்ச்சைஸ் ஒன்று இருந்தது, ஆண்களுக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்தது. அது வந்து மேல் ஃப்ரான்ச்சைஸ், அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அடல்ட் மேல் ஃப்ரான்ச்சைஸ். இன்னது வந்து சொத்து உள்ளவனுக்கு மட்டும் ஓட்டுரிமை இருந்தது. ஆனால் சொத்து இருக்கோ இல்லையோ, நீ எந்த இனமாக இருந்திருப்போ, எந்த ஜாதியாக இருந்திருப்போ, நீ எங்கே வேணாலும் பிறந்துரு, நீ ஆணாயிரு பெண்ணாயிரு, நீ என்னவாக இரு, ஆனால் உனக்கு ஒரு ஓட்டுரிமை உண்டு, அந்த வாக்குக்கு ஒரே மதிப்பு தான் என்று முதலில் ஒரு சமூக நீதி நோக்கிய முன்னெடுப்பை எடுத்து வைத்தது உலகத்திலேயே இந்திய அரசியல் சாசனம் தான். அதாவது ஒரே 8ல் அப்போ வந்து இந்தியா வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் சோசியலாஜிக்கலி. சமூகவியலில் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்திற்கு தயாராக இல்லை. த கண்ட்ரி வாஸ் நாட் ரெடி. எல்லாரும் கேள்வி பேசினாங்க. பிரிட்டன்லாம் வந்து இவரெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம வேர்ல்டு அப்போ அங்கே பிரதமராக இருந்தார்ல, ஹி மேட் வின்ஸ்டன் சர்ச்சில் அங்கே வந்து கான்ஸ்டியூஷன் கிளப்பில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு, இந்த இந்தியாவினுடைய சுதந்திரம், இந்த எலெக்ஷன்லாம் எத்தனை வருஷம் தாங்கும்னு பார்க்குறேன் அப்படின்னாரு. யாருமே இது வந்து ஒரு குறைப்பிரசவம் தான் நினச்சாங்க. 10 வருஷம் தாங்குமா, 5 வருஷம் தாங்குமா, அடுத்த தேர்தல் நடக்கும் தான் ஆர்வம் கணிச்சாங்க. ஆனால் இந்தியா நின்றுது. அப்போ வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் போது சுகுமார் சென்னுக்கு ஒரு பிரச்சனை வருது. இந்த ஹரியானாவில் அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த கப் பஞ்சாயத்தெல்லாம் இருக்கிற ஏரியா பற்றி நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, அது ஹரியானாவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனை, இந்தியாவுக்குள்ளேயே தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அதெல்லாம் சொல்லும்போது, இந்த ஹரியானாலாம் ஒரு வித்தியாசமான இடம். இந்த விவசாய படம்ல கட்டிலாம் போட்டிருப்பாங்க, கப் பஞ்சாயத்து போடுவாங்க, கூக்கா பிடிப்பாங்க, எல்லாம் பஞ்சாயத்து, எல்லாமே அதாவது கட்ட பஞ்சாயத்து தான். அது ஒரு பெரிய நாட்டு பஞ்சாயத்து மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து இவங்க போய் வாக்காளர் பட்டியல் தயாரிக்க போயிருக்காங்க, அதே எங்கள் தேர்தல் ஆணையத்திலேருந்து. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பொம்பளை பிள்ளை பேரெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பெயரை இப்போ நம்ம வாக்காளர் பெட்டியில் வந்து படத்தோடு நாங்கள் போட்டோம். நாங்களாம் இருக்கும்போது தான் அதை முழுசாக எபிக் கார்டெல்லாம் கொண்டு வந்து அதுக்காக பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். இப்போ ஃபோட்டோ வரும்போது ஒருத்தர் கேஸ் போட்டான், பரதா அணிந்த பெண்கள்லாம் நாங்கள் எப்படி முகத்தை காட்ட முடியாதுன்னா, அதை நாங்கள் பெண்களை வந்து பார்த்துக்கிறோம்டா, நீ கம்மிரு, நாங்கள் வந்து டிஜிட்டல் காப்பி கொடுக்குறேன்னு சொல்லி அது பெரிய பஞ்சாயத்து நடந்தது தேர்தல் வரைக்கும். இப்போ ஃபோட்டோவே வந்துருச்சு, ஆதார் கார்டெல்லாம் வந்துருச்சு. அப்போ 1950-51 கேட்டால் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அந்த ஏரியாவில் நாங்கள் வந்து பெண்களுடைய பேரை சொல்ல மாட்டோம். அப்போ எப்படியா எழுதுறது அப்படின்னா, என் பேர் இருக்குன்னு வைங்க,
என் பேர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு. அது அங்கே அந்த ஏரியாவில் ஒரு ஜாதியோட தான் வரும். வெறும் பாலகிருஷ்ணன் அங்கே இருக்க மாட்டாங்க எவனும். அவன் யாராவது பாலகிருஷ்ணன் யாதவ், பாலகிருஷ்ணன் தாக்கூர் அல்லது பாலகிருஷ்ணன் ஏதாவது ஒன்று இருப்பான். அவன் பேரை போட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க அம்மா இருக்காங்கன்னு வச்சுங்க, அம்மா பேரை போட மாட்டாங்க, இன்னாருடைய மனைவி அல்லது இன்னாருடைய அம்மா. அதாவது ஒரு ஆம்பளையோட மனைவி அல்லது ஒரு ஆம்பளையோடைய அம்மா, இப்படின்னா அவங்கள ஓட்டு, அந்த ஒரு ஆளுடைய ஓட்டை போட்டு அதுக்கு கீழே அடுத்து பேர் போடணும்ல. இப்போ எஸ்ஐஆர்லாம் பெருமை சண்டை போட்டுட்டு இருக்கோம்ல, அந்த கீழே வந்து கோடை போட்டு விட்டு இன்னாருடைய அம்மா வயது 72, இன்னாருடைய ஒய்ஃபு வயது 27ன்னு போட்டுட்டாங்க. இவர்கிட்ட வரும்போது என்னடா இப்படி போட்டிருக்கீங்க, பேரே தெரியாமல் எப்படி ஓட்டு கொடுப்பீங்க போது அவர் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. கடைசி வார்னிங்லேயும் 20 லட்சம் பேர் இப்படி பேரை சொல்ல, யார் பேரை அவங்க சொல்ல விரும்பலைன்னு கிடையாது, இவங்க விரும்ப மாட்டாங்க. எங்கள் வீட்டு பிள்ளைங்களுடைய பொம்பளைங்களுடைய பேரெல்லாம் எப்படா இன்னொருத்தர் உச்சரிக்கிறதா, இன்னொருத்தர் வாக்குச்சாவடியில் எங்கள் பேரெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதா, பேரை பிரிண்ட் பண்ணால் இதாயிரும்னு அவன் வேணான்னு இருக்கான். 20 லட்சம் பேருங்க. அவர் சுகுமார் சென்னு அப்போ தான் அவர் தான் ஒரு தேர்தல் ஆணையர். போடா 20 லட்சம் பேரை தூக்கிட்டார், அப்படியே பேரை தூக்கி விட்டார். பேர் இல்லாமல் தேர்தல் நடத்த வேண்டிய தேவையில்லைடா. அப்புறம் அடுத்த வருஷம் அடுத்த தேர்தலில் ஆட்டோமேட்டிக்காக பேரை போட்டாங்க, ஏன்னா தோற்று போயிடுவாங்க இல்லைன்னு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் சுதந்திரம் அடைஞ்சு ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியலை பெண்களுடைய பேரை போடுறதுக்கே மறுத்த ஒரு நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு இந்த நம்ம சமகாலத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் நான் எப்படி ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை கட்டாயம் ஒரு இந்தியாவினுடைய பார்வையில் தான் இருக்கும். இப்போ வர்க்கம், உற்பத்தி உறவுகள், நிலம் சார்ந்த வேளாண்மை, நீங்கள் ஒரு இந்த இந்திய துணைக்கண்டத்தை பொறுத்தவரை இந்த அனுபவத்தை வந்து நீங்கள் சிந்துவெளி பண்பாடு நான் தொடர்ந்து பேசுகிறேன், ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த மாதிரி இடங்கள்ல அந்த நாகரிகத்தினுடைய கீ டிரைவர் ஆஃப் தி எக்கானமி என்ன இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. கட்டாயம் அக்ரிகல்ச்சர் தான், வேளாண்மை தான். அந்த வேளாண்மையினுடைய உபரி அதனுடைய சர்ப்ளஸ் தான் வந்து ஒரு அடித்தளமாகவே இருந்திருக்கும். ஆனால் வேல்யூ அடிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நகரத்தை அந்த நகர்மய பண்பாட்டினுடைய செல்வ செழிப்புக்கு காரணம் வெளிநாட்டு வணிகமும் உள்நாட்டு வணிகமும். அந்த வெளிநாட்டு வணிகம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஹரப்பா மொஹஞ்சதாரோலேருந்து 1900 கிலோமீட்டர் போய் அங்கே சார்த்து கைங்கிற இடத்துல ஆப்கானிஸ்தானில் லாப்பிஸ் லசூலி அப்படின்னு நீலமணி கல் ஒன்று இருக்கும், அந்த ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் கொடுமணலில் கிடச்சிருக்கு, சில இடங்களில் கிடச்சிருக்கு லாப்பிஸ் லசூலி, அப்புறம் கார்லீனியன் பீட்ஸ், சூது பவள கல்லாம் கிடச்சிருக்கு. அந்த கல்லை எடுத்து வந்து அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. சுமேரியாவுக்கு அந்த விலை உயர்ந்த கற்களை, ஆபரண கற்களை சுரங்கத்தில் தோண்டி அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணி ஏற்றுமதி கிடைத்த ஒரு மிகப்பெரிய உபரி தான் அவ்வளோ பெரிய டவுன்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு, வசதி கட்டுறதுக்கு காரணமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த எக்கானமி மெல்ட் டவுன் ஆகும்போது விவசாயம் பண்ணணும்னு பிரச்சனை இல்லை, அவன் தொடர்ந்து விவசாயம் பண்ணுறான். ஆனால் வணிகத்தில் செழிச்சவன்லாம் மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக இந்த அனுபவம் என்பது வேளாண்மையினுடைய உபரி, அதிலிருந்து மேய்ச்சல் நில பண்பாடு, அப்புறம் மருத நிலம் சார்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு வயல் சார்ந்த வாழ்க்கை, அப்புறம் நகரங்கள், துறைமுகங்கள், இரட்டை தலைநகரங்கள், இப்படிப்பட்ட ஒரு கம்போசிட் ஐடியாலஜி வந்து சிந்துவெளி நமக்கு காட்டி சொல்லியிருக்கு. இதே இது வந்து நீங்கள் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க பேசுறது எல்லாமே பெண்கள் வாட் தே ஆர் பிரிங்கிங் டு டேபிள், அவங்க தங்களுடைய பங்களிப்பா தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய சமூகத்துக்கு பெண்களுடைய பொருளாதார பங்களிப்பு எந்த அளவிற்கு ஒரு சமூகத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ, ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறதோ, அதை பொறுத்ததே அந்த சமூகத்தினுடைய விழுமியங்கள், மதிப்புகள் அமையும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சங்க இலக்கியத்தில் பருத்தி பெண்டீர்னு ஒரு வேர்டு வரும். பருத்தி பெண்டீர்னா காட்டன் விமன். இவங்க இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க, இந்த பஞ்சாலையில் வேலை பார்க்குறவங்க, மற்றவங்கலாம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அந்த என்னது உருப்படி விலைன்னு தானே படிக்கும். உருப்படி அதாவது மெட்டீரியல் பீஸ் ரேட். இப்போ திருப்பூர்லாம் கூட பீஸ் ரேட்டுன்னு கொடுப்பாங்க. நீங்கள் தச்சு போட வேண்டியதான், இவ்வளோ பீஸ்க்கு இவ்வளோ காசுங்கிறது பீஸ் ரேட்டுன்னு, அது மாதிரி உருப்படி விலைன்னு. எனக்கு தெரிஞ்சு சங்க இலக்கியத்தில் இந்த பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பருத்தி பெண்டீர்னு சொல்கிறாங்க. அவங்கள கேவலமாக பேசலை, அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டில் பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்து அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. குடிசையில் வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, அவங்க நைட்டில் தக்கிலியில் வந்து நூல் நூற்றுக்கிட்டு இருக்காங்க, நெசவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பருத்தி பெண்டின் சிறுதி விளக்கத்து. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க ஆளில் பெண்டில் தாளில் செய்த, அதாவது ஆம்பளையால் இல்லாத வீடு. ஒன்றே அப்பா செத்து போயிட்டார், இந்த பிரெட் வின்னருங்கிறாங்கல்ல, அல்லது புருஷனும் செத்து போயிட்டான்.
அவங்க வீட்டில் சம்பாரிச்சு போடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவங்களை வந்து ஆளில் பெண்டிருங்கிறான். அதாவது ஆம்பளை ஆள் இல்லாத வீட்டினுடைய பெண், அவங்க தான் அந்த பிரெட் வின்னர். அவங்க தாளில் செய்த, தாள்னா உழைப்பு, அவங்க உழைப்பில் செய்த அந்த பருத்திங்கிறான். அப்போ ஆளில் பெண்டிர் தாளில் செய்த பருத்தியை பற்றி பேசுகிறாந்தா ஒரு கிரேட்டர் அமௌண்ட் ஆஃப் எக்கனாமிக் ஃப்ரீடம், எக்கனாமிக் ரெகக்னேஷன். இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அந்த உறுப்பு வெள்ளந்து, அது வந்து நீங்கள் பேசுகிற மகளிர் சுய உதவி குழுலாம் பேசுகிறீங்கல்ல, அதுக்கான வந்து அதில் எங்கேயுமே கேவலமாக பேசுகிறேன். அங்கே பெண்கள் கருவாடு விற்கிறாங்க, மீன் விற்கிறாங்க, நடனம் ஆடுறாங்க, கூத்தராக இருக்காங்க, விரலியாக இருக்காங்க, கள்ளு குடிக்கிறாங்க, பார் டெண்டரிங் பண்ணுறாங்க, கடை வச்சுருக்காங்க. மதுரையில் நைட்டு 12 மணிக்கு மேலே கடை சாத்துறாங்க. அவங்க நகை போட்டிருக்காங்க, மாடு வச்சுருக்காங்க, பால் விற்கிறாங்க, நெய் விற்கிறாங்க, மோர் விற்கிறாங்க. அதில் வர்ற உபரியை வச்சு ஒரு தங்க நகை வாங்கலான்னு பிளான் பண்ணுறா ஒருத்தி சங்க இலக்கியத்தில். அவன் என்ன பண்ணுறா, திடீர்னு யோசனை வருது, எதுக்குடா நகையை வாங்கிட்டு பேசாமல் இன்னும் வந்து வருமானத்தை பெருக்கும்ட்டு ஒரு பசு மாடையும் எருமை மாடையும், அதுவும் நிறைய அப்போ தான் கண்ணுக்குட்டி போடுற மாதிரி, இன்னும் ஒரு மாதத்தில் கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்கிற ஒரு மாடு 2 மாடை வாங்கி கட்டி வீட்டினுடைய பொருளாதாரத்தை உச்சரிக்கிறான். அதனால தான் சங்க இலக்கியத்தில், நான் வந்து சங்க இலக்கியத்தில் வந்து எல்லாமே பொற்காலமாக இருந்துச்சு, நம்ம கட் அவுட் வைக்கணும்னா நான் என்றைக்குமே பேச மாட்டேன். சங்க இலக்கியத்தில் 1000 பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் நாம் சொல்லுகிற இந்த விஷயங்களை எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் கடந்து தான் வந்திருக்கிறோம், இப்போதும் கடந்து கொண்டு இருக்கிறோம். இது வந்து பிரச்சனையும் புதியதல்ல, இடமும் ஒரு இடம் அல்ல, இது உலகம் முழுவதும் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு கெடு வாய்ப்பாக இது வெறும் வர்க்கம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, வெறும் இது வந்து புராணம் சம்பந்தப்பட்டது, இதிகாசம் சம்பந்தப்பட்டது, பகிர்தல் அறம் சம்பந்தப்பட்டது. புதிய பாராளுமன்றத்தை கட்டடத்தை கட்டி அந்த பாராளுமன்றத்தில் 70 அடி நீளத்தில் ஒரு பியூரலை இப்போது நாம் வைத்திருக்கிறோம். அது வந்து பகிர்தல் அறம் தொடர்பானது. அநீதியை நாம் ஆதரிக்கிறோம். 2 பேர் அசுரர்களும் தேவர்களும் பாம்பை வச்சு கடையும் போது அந்த மத்து கடைஞ்சி வந்த அமிர்தத்தை தேவர்களே குடித்து கொண்ட அந்த பார்க்கடல் காட்சியை இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வச்சிருக்கோம். ஆனால் அந்த சங்க இலக்கியம் இரு கை ஒரு மால், 2 கைகளுடைய திருமால் இருந்தாலும் அதில் ஒரு கை நன்னயமற்ற, நயனில் ஒரு கை நேர்மை இல்லாத கை என்று சங்க இலக்கியம் திருமாலின் கையை சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த கைதான் அசுரர்களுக்கு வஞ்சகம் இழைத்தது. பசிப்பினி மருத்துவத்தை பற்றி சங்க இலக்கியம் பேசுது. அங்கே சங்க இலக்கியத்தில் வர்க்கம் இருந்திருக்கும், வேறுபாடு இருந்திருக்கு. ஆனாலும் குரலற்றவர்களின் குரலாக அது ஒலித்திருக்கிறது. பாணன் பறையன் கடம்பன் துடியனோடு இன்னான் இலவும் குடியும் இலவே அப்படின்னு சொல்லுது. பாணனை தவிர, பறையனை தவிர, துடியனை தவிர, கடம்பனை தவிர வேறு எவனும் கிடையாதுறாங்குது. நடுகள் பறவை நல்லது, நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவே, நெய்வேத்தியம் பண்ற கடவுளே எங்களுக்கு கிடையாதுரா அப்படிங்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இலக்கியத்தை நாம் கடந்து வந்திருக்கோம். அதுக்கு பின்னால நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டாரு. அதுக்கு பின்னால மனுஷன் காதலிச்சுக்கிட்டு இருந்தவன் மனுஷன் காதலிச்சாலே பெரிய கொலை கூட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால கடவுளை காதலிச்சது, சாமியை காதலி, அதுலேயே ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு கிருஷ்ணர் தான். எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டான்ஸ்லையும் வந்து ஃபர்ஸ்ட் அது ஒடிசியா இருக்கட்டும், பரதநாட்டியமா இருக்கட்டும், முதல்ல டான்ஸ் எல்லாமே அர்ப்பணிக்கிறது, காதல் பயப்படுறது எல்லாமே கிருஷ்ணருக்கு கிடைச்ச யோகம் தான். இப்படி நம்ம வந்து கடவுள் காதலை நோக்கி வந்துட்டோம். இப்போ இன்னைக்கும் ஆணவ கொலை பண்ற அளவுக்கு இருக்கிறோம். ஆனாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் லிட்டில் மோர் டைம் 2 more minutes. நான் வந்து ஏன் வந்து இதை நான் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்டோரி ரொம்ப, இது வந்து ஒரு யதார்த்தமாக பண்ணுது. இன்னைக்கு வந்து நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். மெட்டர்னல் ஹெல்த் அண்ட் சர்வைவல், எம்எம்ஆர், அதாவது மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ. 1 லட்சம் குழந்தை பிறந்தா 54 நிகழ்வு சம்பவங்களில் மட்டும்தான் தாய் இறந்து போகும் சம்பவம் நடைபெறுகிறது இப்போது தமிழ்நாட்டில். இது வந்து சிக்னிஃபிகன்ட்லி லோயர் தென் தி நேஷனல் ஆவரேஜ் அண்ட் மீட்டிங் குளோபல் டார்கெட்ஸ். உலக அரங்கில் ஒன்றாக மதிக்கிற அளவுக்கு 1 லட்சம் பேரில் 54 பேர் தான் செத்து போயிறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு லேடிக்கு வந்து வயிற்று வந்துருச்சு, இடுப்பு வலி வந்துருச்சுன்னு சொன்னாலே ஜன்னியில் செத்து போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு 54 தான். டெர்சியரி எஜுகேஷன் லீடர்ஷிப், ஸ்டேட் லீட்ஸ் தி மேஜர் ஸ்டேட்ஸ் இன் தி ஃபீமேல் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் 47.3, இந்தியாஸ் ஹையஸ்ட் கம்பேரபிள் வித் ஃபியூ யூரோப்பியன் கண்ட்ரீஸ். அப்புறம் வந்து 29% இன்க்ரீஸ் இன் தி எஜுகேஷன் அஷூரன்ஸ், காலேஜுக்கு போகிறதுல. அதில் வந்து 42%, இந்தியாவில் 100 பேர் ஃபேக்ட்ரியில் போய் பெண்கள் வேலை பார்த்தா அந்த 100 பேரில் 42 பேர் தமிழ்நாட்டில் தான் வசிக்கிறாங்க. 100 பேரில் 42 பேர் இங்கே தான் இருக்கிறாங்க. ரெகுலர் வேஜ் சேலரி இந்தியாவில் வந்து 100 ரூபா மொத்த சேலரியாக பேமெண்ட் பண்ணப்படுதுன்னு சொன்னால்
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது 27.3% பெண்களுடைய வருமானம் இருக்குது. அப்படின்னா எடுத்தால் அவ்வளோ பேர் ஆஃபீஸ் போய் ஐடியிலாம் வேலை பார்க்குறாங்க. இந்த 27.3%ங்கிறத உத்தரப்பிரதேசம் அங்கே தான் அயோத்தியா இருக்குது, அங்கே தான் இதெல்லாம் இருக்குது. நம்ம இன்னொரு என்னது அது பனாரஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. கும்பமேளாலாம் அங்கே தான் நடந்தது. அங்கே வந்து 6.6 100 ரூபாயில் 6 ரூபா தான் வந்து பெண்களுடைய வருமானம். இப்போ ஆண்டர்பிரினியல் ஈகோசிஸ்டம் தொழில் தொடங்குறவங்களில் 13.51% தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பெண்கள், 23.5% வந்து எம்எஸ்எம்இ, அப்புறம் பேசிக் இன்கம் ரெகக்னைசேஷன், என்ஹான்ஸ்டு மொபிலிட்டி, 769 விடியல் பயணம். அதாவது ஏழைகளுக்கு பெண்களுக்கு ஏதாவது கொடுத்தா இலவசம் ஃப்ரீன்னு கேவலமாக பேசுகிறாங்க. பெரிய பெரிய தொழில்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை 5000 கோடி 10,000 கோடி 20 கோடி தள்ளுபடி பண்ணால் அதை பற்றி எவ்வளவுமே பேச மாட்டாங்க. 769 crore ஜேர்னி 2021 769 கோடி டிராவல் பெண்கள் இலங்கை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து 50% லெஜிஸ்லேஷன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம சந்தோஷப்படுறதுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டு 92% விமன் இன் தமிழ்நாடு ஹேவிங் எ பேங்க் அக்கௌண்ட். இது வந்து இதுவும் கள நிலவரம். ஆக ஒட்டுமொத்தமாக இது ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவை, ஒரு உலக பார்வை இந்த புத்தகம் கொடுத்துருக்குது. இந்த புத்தகத்தை வாசித்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி அமைகிறேன். கொஞ்சம் நிறைய நேரம் பேசிட்டேன். எப்படியா?